விட்டு விலகாத கர்த்தர். ஸ்தோத்திரம். அவராலே அன்றி நமக்கு நிம்மதி இல்லை, அவராலே அன்றி நமக்கு ஸ்தோத்திரம் விடுதலை கிடையாது. ஆண்டவரே, உம்மாலே அன்றி எனக்கு விடுதலை இல்லப்பா, உம்மாலே அல்லாமல் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிம்மதி இல்லை. ஆண்டவரே, நீரே எங்கள் நல்ல பங்கு. ஸ்தோத்திரம். மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவள் தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற அந்த நல்ல பங்கை அந்த மரியாள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நமக்கு நல்ல பங்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அமர்ந்திருப்பதுதான் நமக்கு நல்ல பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாத தேவன். ஆண்டவரே அப்பா, நீர் இரக்கத்தின் சிகரமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பாதத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆட்கொண்டு நடத்துவீராக. ராஜா, உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மீதியான வேளையிலும் கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ராஜா, செய்தி கொடுக்கிற மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை வரத்திலிருந்து கர்த்தர் தந்து எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுபிள்ளையின் முதல் கொண்டு எல்லாரும் எழுந்து நிற்ப, கண்களை மூடுவோம். தேசத்தின் கொடிய காரியங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிவோம். தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டிய கடமைக்குள் இருக்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, தேசத்துக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. துதிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே வரப்போகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோமே கர்த்தாவே. தேவ மகிமை ஆண்டவரே எலெக்ஷனில் தங்கியிருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா, நல்ல ஒரு அரசியல் சூழ்நிலையை ஆண்டவரே தேசத்துக்கு தேவன் கட்டளையிடுவீராக ராஜா. ஆவியானவரே நடத்துங்க ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமே ஆண்டவரே. தேசத்தை நன்மையினால் முடிசூட்டுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் யாரை இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, அந்த அரசியல்வாதியை தேவன் ஆண்டவரே அந்த ஸ்தானத்தில் அமர செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே கிருபை செய்யுங்க அப்பா. தேசம் சீரழிந்து கொண்டு இருக்கிறதே கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்துக்கு ஒரு நன்மையை தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்த ஆண்டவரே அப்பா, வேதத்தை அதிகமாய் வாசிக்கிற உம்மை நேசிக்கிற ஆண்டவரே ஒரு தலைவரை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. திக்கற்றவர்களை விதவைகளையும் ஆண்டவரே விசாரிக்கிற, தேசத்துக்கு நன்மை செய்கிற ஒருவரை தேசத்தில் தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தேசத்தில் உள்ள ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக வருகிறோமே கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற செய்திகள் ஆண்டவரே மனதை உருக்குகிறதா இருக்கிறதே ஏசப்பா. ஆண்டவரே, பெண்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. சிறு பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, தேசத்தை சீரழித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே இந்த விபச்சாரத்தின் ஆவி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சிறுபிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறதே கர்த்தாவே. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் அதிகமாக அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே தேசத்திலிருந்து நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. மதுபான கடைகள் ஆண்டவரே மூடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. இதனால் அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே, அநேக பேர் ஆண்டவரே குடும்பத்தை கவனிக்காமல் கர்த்தாவே அப்பா மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிற காரியங்களை அறிவீர் ஆண்டவரே. அநேக பெண்கள் ஆண்டவரே இதனால் கணவரை இழந்து ஆண்டவரே தெருவில் நிற்கிற காரியங்களை பார்க்கிறோம். மதுபான கடைகள் மூடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை தேவன் சந்திப்பீராக ஆண்டவரே. ஆவியானவர் நடத்துவீராக அப்பா. இந்த வருடத்தில் ஏசப்பா எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பரவ வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. சபைகள் எழும்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. இந்த வருடத்தில் கூட்டமாய் ஆத்துமாக்களை ஆண்டவரே சபைகளில் கொள்ளை பொருளாய் கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கண்ட அநேக பிரஜாதி மக்களை ஆண்டவரே நீர் அப்பா உம சிலுவைக்குள்ளாக ஆண்டவரே அழைத்து கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. நாங்கள் ஆத்தும ஆதாய வீரர்களாய் ஒவ்வொரு சபையும் தேவன் ஆண்டவரே மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. நீர் வரும்போது உம சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வெறுங்கையாய் வராதபடிக்கு ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு கர்த்தாவே ஆவியானவரே எதிர்கொண்டு வரக்கூடிய கிருபைகளை தேவன் ஒவ்வொரு சபைக்கும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. சபைகள் ஆண்டவரே சீர்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சபைகளில் பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவரே ஒருவர் கூட கைவிட்டு போடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரையும் ரட்சிங்க ராஜா. ரட்சிக்கவர்களை அனுதினம் சபையில் சேர்க்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அப்பா ஆத்துமாக்களை ரட்சிங்க. ஆவியானவரே, அழிந்து போற ஆத்துமாக்களை தேவன் ஆண்டவரே ரட்சிங்க. உம்மை சிலுவைக்கு நேர கடந்து கொண்டு வாங்க ராஜா. உம்மை துதிக்கிறோம். திருமண வயதை தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அநேக வாலிபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுக்கு படித்த தக்கன வேலையை தேவன் கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த டைம்ல எக்ஸாம் நடக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷ ஞானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நீ ஞானத்திலும் வளத்திலும் மனுஷர் தெய்வீலும் எப்படி விருத்தி அடைந்தீரோ அதுபோல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் விருத்தி அடையத்தக்க ஒரு ஞானத்தை கட்டளையிடுவீராக. ஆவியானவரை உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும் பண்ணி யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் போசிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்லா படிக்க ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் படித்த பாடங்களுக்கு தக்கதான கொஸ்டின் வர தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிருபையினால் முடிசூட்டுங்க ராஜா. முது மகிமையின் கரம் தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. தேவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. சங்கீதம் 33:1-2.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபைகளிலே அவருடைய துதி விளங்குவதாக. சங்கீதம் 149:1. சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மாந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொருபங்களை வணங்கி விசிரவங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீர் மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்களாமே. பூமியில் உள்ளவர்களே, கர்த்தரை துதியுங்கள். மகாமச்சங்களே, சகல ஆலயங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொல்படி செய்யும் பெருங்காற்று, மலைகளே, சகல மேடுகளே, கடிமரங்களே, சகல கேதுர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 148 7 முதல் 12 வரை வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பு 4:4. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118:1. தேவனை, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணையும் விளங்கும்படியாக இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணு. சங்கீதம் 67:1-2. கர்த்தர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க நேசன் பாக்கியவான். ஏழைய கண்ணைக்கும் பாலக்கும் தப்பைப்பார் அத்தையாரை ஊழ்வார். சங்கீதம் 97:1-5 வரை வசனங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சகரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிற்று. உங்கள் பாக்கியவான்கள், அவங்க இருக்கப்படுவாங்கள். அத்தையோ 5:7. பாக்கியவான்கள், அவர்கள் இருக்கப்படுவார்கள். மத்தேயும் 5:7. தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவன் சந்ததிக்கு விரோதமாகவும் எழும்பியிருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சங்கீதம் 3:1-2 சொன்னாங்க. அப்படியே உட்கார்ந்துருப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாடுகளை தாங்க, வெளிச்சத்தை தாங்க என்று சொல்லி ஸ்தோத்திரம். நேற்றைக்கு ராத்திரி எனக்கு கிடைச்ச அந்த வெளிச்சம் நான் மாறவும் மனம் திரும்பவும், அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன்.
நாம் இணைந்து அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே, அந்த மாறுதலுக்குள்ளே பயணிப்போம். அது நம்முடைய முழு சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நாம் திரும்புவோமானால் அந்த வாக்குத்தத்தம் மிக தெளிவாக இருக்கிறது. 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், கர்த்தரின் பிரசன்னத்தினால், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று, உருகி போயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தினுடைய தன்மையை இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறோம். தேவ பிரசன்னத்திற்கு இருக்கிற ஒரு பெரிய குணம், மலைகளை உருக்கும், பர்வதங்களை உருக்கும், குன்றுகளை உருக்கி போடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மலை, பர்வதம், குன்று என்றால் என்ன? அதான் உங்க பிரச்சனை. உங்க பெரிய பிரச்சனை எவ்வளவு கொடியதா இருந்தாலும் தேவ பிரசன்னம் அவைகளை உருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தினுடைய குணம் உங்களுடைய மலைகளை, உங்க பிரச்சனைகளை உருக்கும். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அது உருக்கும். எஸ், ஸ்தோத்திரம். இதுக்கு முக்கியமான காரியம் தேவ பிரசன்னம். இந்த மாசத்தின், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 3ஆவது மாசம் வாக்கு கொடுக்குறாரு, என் பிரசன்னம் மலையை உருக்கும். அல்லேலூயா. இந்த ரெண்டுக்குமே இங்கிலீஷ் பைபிள் மை பிரசன்ஸ் அப்படிதான் சொல்லுது. ஆங்கில வேதாகம் அந்த ரெண்டுக்கும் மை பிரசன்ஸ் அப்படிதான் சொல்லுது. ஆனால் தமிழ் பைபிள் மட்டும்தான் அதை பிரித்து சொல்லுது. அதை தேவ சமூகம் என்று சொல்லுது, இதை தேவ பிரசன்னம் என்று சொல்லுகிறது. நான் அப்போ இதுக்குரிய அர்த்தத்தை நம்ம தெரிய வேண்டுமானால் நம்ம அடுத்த மூல பாஷைக்கு போய் படிக்கணும். மூல பாஷையில் போய் சமூகத்துக்கு என்ன அர்த்தம், பிரசன்னத்துக்கு என்ன அர்த்தம், ரெண்டுக்குமே இங்கிலீஷ் பைபிள் த பிரசன்ஸ் அப்படி தானே சொல்லுது. அப்படின்னு பார்த்தா தேவ சமூகம் என்பது தேவனுடைய பார்வையில் இருப்பது. தேவ சமூகம் என்பது தேவனுடைய பார்வையில் இருப்பது. தேவ பிரசன்னம் என்பது தேவனுடைய சூட்டில் இருப்பது, தேவனுடைய உஷ்ணத்தில் இருப்பது, அல்லது தேவனுடைய குளிரில் இருப்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை, நம்ம பெத்த பிள்ளை, அதை கண்ணு முன்னாடி இப்படி விட்டுருக்கோம், அது இப்படி விளையாண்டுட்டே இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது? அது வந்து எங்கே இருக்குது? சமூகத்தில் இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, நம்ம பார்வையில் இருக்குது. அப்படியே மெல்ல போய் அந்த கரண்ட் வயர் எடுத்து கடிக்க போச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே போய் அதை பிடுங்கி வயரை கிளை போட்டு பிள்ளையனை ஒட்டி இங்கிட்டு விடுவோம். திரும்ப அப்படியே போய் அந்த ஸ்பீக்கர் வச்சிருக்கிற சேரை பிடிச்சி இழுத்து ஆட்டி ஸ்பீக்கரை கீழே தள்ள போகுதுன்னா நம்ம மறுபடியும் போய் அதை தூக்கி வைப்போம். இது எங்கே இருப்பது? சமூகத்தில் இருப்பது. இப்போ இது ரொம்ப பண்ணுது, அப்படியே இறங்கி அந்த பக்கம் இறங்கி கல் மண்ணெல்லாம் அள்ளி உள்ளே போடுது, ஸ்பீக்கரை கீழே தள்ளுது, வயரை எடுத்து கடிக்குது. இப்படியே தொடர்ந்து செய்யுமானால் ஒரு நல்ல தாய் ஆமாம் ஒரு போட்டு தூக்கி எங்கே வைப்பாங்க? கீழே இருந்தால் சாம்பாரை பிடிச்சி கொட்டுது வீட்டுக்குள்ளே, அதை பிடிச்சி இழுத்து போடுது, இதை பிடிச்சி இழுத்து போடுது. ரொம்ப ஓவராக துருன்னு வந்தா தூக்கி எங்கே வைப்பாங்க? ஆமாம், ஸ்தோத்திரம். இப்போ சமூகத்திலிருந்து அந்த பிள்ளை எங்கே வந்துட்டு? பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டு. ஆமாம், ஜனவரி மாதம் சமூகம் போகுதுன்னு நினச்சாரு, மார்ச் மாதம் பிரசன்னத்துக்குள்ளே கொண்டாடுறாருன்னா இந்த சபை சேட்டை ஓவராக இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு விளக்கமா? எனக்கே அப்படிதான். ஜனவரி மாதம் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், என் கண் பார்வையில் வச்சுருக்கேன், நீ பயணம் செஞ்சு போயிட்டே இரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னாரு. சரி, ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தா அதை பிடிச்சி இழுக்கிறதும், இதை பிடிச்சி இழுக்கிறதும், வயரை பிடிச்சி கடிக்கிறதும், கரண்ட் இழுத்து விடுறதும், ஸ்பீக்கரை தள்ளுவதும், மண்ணிங்கல்லையும் அள்ளி சாம்பாருக்குள்ளே போடுவதுமா இருந்தால் ஒரு அடி போட்டு தூக்கி அம்மா எங்கே வச்சுக்கோங்க? இடுப்பில். மடியில் வச்ச அப்புறம் என்ன வேலை செய்ய முடியும்? அவ்வளோ வேலையும் வீட்டில் செய்யணும்னா இடுப்பு தான் இருக்கணும். நம்ம என்ன மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டே இருக்க முடியாது? எவ்வளோ நேரம் பிள்ளைய மடியில் வச்சுட்டே இருக்க முடியும்? நான் சொல்ல, சேட்டை ஓவராக இருக்கிற பிள்ளைகள் எங்கே போயிடுவாங்க? தேவ பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவாங்க. அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டாடுறாருன்னா சில நேரங்களில் சமூகத்திலிருந்து ஆண்டவர் எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு?
பிரசன்னத்துக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அல்லேலூயா. இது ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஜனவரி மாதம் சமூகம், மார்ச் மாதம் பிரசன்னம். சரியா? பிரசன்னம் என்பது தேவனுடைய சூட்டுக்குள்ளே போகுது. தட் மீன்ஸ் ஸ்தோத்திரம். நான் ஒரு சென்ட் அடிச்சுட்டு வரேன் வைங்களேன். நீங்கள் 30 அடி தூரத்தில் இருந்தால் என்னுடைய சென்ட் வாசனை உங்களுக்கு தெரியாது. அதே இது 3 அடிக்கு உள்ளே வந்துட்டா ஏன் வாசனை உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அதுதான் பிரசன்னம். அந்த 30 அடிக்குள்ளே இருப்பது சமூகம். அந்த 3 அடிக்கு உள்ளே வருவது, இப்போ 3 அடி இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்தால் பாஸ்டர் என்ன சென்ட் அடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடும். ஸ்தோத்திரம். அதுதான் தேவ பிரசன்னம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் நம்புகிறேன். நானும் ஒரு 10-15 நாள் குளிக்கலன்னு வைங்க, நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் காலைல 5 மணி ப்ரேயர் 4 மணி ப்ரேயர்னா கூட குளிச்சுட்டு வருவேன். பட் நீங்கள் 8:30 மணி ஆறாவதுக்கே எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு இப்போ தூக்க சொன்னால் அப்புறம் அது வேறு பெரிய கஷ்டமாயிரும். அப்படிலாம் செய்ய சொல்லலை, அது வேண்டாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 15 நாள் நினைச்சல குளிக்கிறேன்னா அப்பவும் 3 அடிக்கு உள்ள அந்த பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது வேற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுவும் பிரசன்னம் தான். ஆனால் அது என்ன பிரசன்னம்? நிறைய பிரசன்னம் இருக்குது. ஆமாம், ஸ்தோத்திரம். ஸோ நீங்களும் நானும் இந்த மார்ச் மாசத்துல தேவ பிரசன்னத்திற்குள்ளே கடந்து போகும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? அங்கதான் மலைகளை உருக்குற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுறத விளையாட்ட நினைக்காதீங்க. எத்தனை பேர் எத்தனை மலையை நீங்க கஷ்டப்பட்டு தாண்டிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. யோசுவாவின் புஸ்தகத்துல யோசுவா சொல்றாரு, நான் அந்த மலையை பிடிக்கும்படிக்கு அதை தாண்டி வந்தேன். மோசையால தாண்ட முடியாத மலையை யோசுவா தாண்டினால யோசுவாவை கொண்டு கர்த்தர் சுதந்திரத்தை பிரித்து கொடுக்கும்படியாக வைத்தார். அல்லேலூயா. சில நேரம் மோசேக்களால் தாண்ட முடியாத மலைகளை யோசுவாக்கள் தாண்டுவார்கள். 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 11:16 நீங்க குறிச்சு கொள்ளுங்க. யோசுவா அந்த மலைகளை பிடித்தான், அப்படின்னா ஜெயித்தான். அல்லேலூயா. அப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை என்ன செய்ய வேண்டும்? ஜெயித்தாதான், அதை பிடித்தாதான் நீங்க சுதந்திரங்களை உங்களுக்கு என்று பங்கிட்டுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. யோசுவா மலை நாட்டை பிடித்தான், அதை ஜெயித்தான். ஆனபடினாலே இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய சுதந்திரம் உண்டாயிற்று. நீங்க மலைகளை ஜெயிச்சா உங்க பிள்ளைகளை அதை சுதந்திரிக்கிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனானப்பட்ட மோசையால கூட என்ன பண்ண முடியல, மலை நாட்டை பிடிக்க முடியல. அதை 11-16 வாசிங்க பார்ப்போம். இந்த பிரகாரமாக யோசுவா சேயீருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவங்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமுள்ள அந்த முழு தேசமாகிய மலைகளையும் தென் தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்துக்கொண்டு யோசுவாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? கர்த்தர் யோசுவாவை எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. அவனுக்கு முன்பதாக பள்ளத்தாக்காக இருந்தாலும், மலைகளாக இருந்தாலும், பர்வதங்களாக இருந்தாலும், குன்றுகளாக இருந்தாலும் அவைகளை சமபூமியாக்கி அவைகளை பிடித்துக் கொள்ளுகிற அபிஷேகம் யோசுவாவுக்குள்ளே இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நான் கோவப்படலை, நீங்கள் ரொம்ப கவனிக்கிறதுனால ஆமேன் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். யோசுவாவின் அபிஷேகம் மலை நாட்டை பிடிக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி எந்த மலையும் தலை தூக்கி ஆட போய் தலையை தட்டி மலையை அடக்கி மலையை பிடித்து மலை மேலே ஏறி தன் கொடியை நாட்டி மலையை ஜெயிக்கிற ஒரு பெரிய அபிஷேகம் யோசுவாவுக்குள்ள இருந்தது. அதான் மலை நாட்டை பிடிக்கிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. நான் சொல்ல, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீங்கள் அதை பிடிக்கவும் அதன் மேல் ஏறவும் அதன் மேல் ஜெயம் எடுக்கவும் கர்த்தர் இந்த 3வது மாதம் முதலாய் உங்களுக்கு உதவி செய்வாராக. யோசுவாவின் அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். என்னால் ஜெயிக்க முடியாத ஒரு மலை என்று ஒரு மலை இல்லை. சொல்ல முடியுமா?
எல்லாம் ஜெயிச்சிடும் பாஸ். அந்த ஒரு விஷயந்தான் என்ன செய்யனே தெரியல. எல்லாம் சரிதான் பாஸ், அந்த காரியத்தை மட்டும்தான். அந்த ஆள் மூஞ்சல முடிச்சா என்னால் எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிட்டேன். அந்த இந்த கடன், இந்த காசு, அந்த பிரச்சனை நான் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங். இந்த ஒரு விஷயத்தில் வீக்கு. ஆமாம், உங்களை வீக்காக்குகிற எந்த ஒரு மலையும் இந்த 3வது மாதத்திலே தகர்க்கப்படுவதாக, உருகி போவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலை எவ்வளவு கொடியதாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு பள்ளத்தாக்குகள் நிறைந்ததாக இருந்தாலும், ஸ்தோத்திரம், அதை ஜெயித்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்கள் மலைகளை ஜெயித்தெடுங்கள். உங்கள் மலைகளின் மேல் ஜெயமெடுங்கள். அல்லேலூயா. இந்த மாதம் மலையேறுகிற மாதம். கொஞ்சம் கையில் செராப்பு வரதான் செய்யும், அதை பற்றி கவலை படக்கூடாது. இது மலையேறுகிற மாதம். நான் ஏறி ஜெயித்தா என் சந்ததிக்கு அது சுதந்திரமாய் மாறிவிடும். அல்லேலூயா. மலை தேசத்தை யோசுவா பிடிச்சதுனால அவனுக்கு என்ன, முழு இஸ்ரவேலுக்கும் மலை தேசம் சொந்தமானது. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் மலைகளை பிடிக்கிறதுல, ஸ்தோத்திரம், ஆமாம், நமக்கு விரோதமாய் சத்துரு போட்டு வைத்திருக்கிற கோட்டைகளை தகர்க்கிறதுல, அந்த பர்வதங்களை உருக்குகிறதுல நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரசன்னத்தை காத்துக்கொள். அது உன் மலையை உருக்கும். உன் பர்வதம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் உனக்கு முன்னாடி அது உருகும். அதற்கு ஒன்றே ஒன்று தேவை, என் பிரசன்னம். என் பிரசன்னத்தை நீ காத்துக்கொள். என் பிரசன்னத்தை நீ காத்துக்கொள். நேற்று ராத்திரி எனக்கு அதான் கேள்வி, உங்கள் பிரசன்னத்தை தானையா காத்துக்கொள்ள முடியல? திடீர்னு நல்லா ஜோமனி ஆவில் நிரம்பி இருந்தால் பிரசன்னம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்புறம் அங்கே போனால் பராக் பார்த்தா மண்டையை சொரிஞ்சோம்னா பிறகு பிரசன்னம் பூரா பஞ்சர் ஆகி லீக் ஆகி இணைஞ்சிருது. நேற்று சங்கரன் கோயிலில் என் காருக்கு எவ்வளோ காற்றடித்தாலும் ஏறவே மாட்டேங்குது. எவ்வளவோ நான் பாஸ்டர் கூட இருந்தார், ஏறவே மாட்டேங்குது. பஞ்சர் லீக் ஆகியே போகுது. என்ன செய்ய? என்னடா சோதனை இது? நம்ம இவ்வளோ கிலோமீட்டரை ஜெயித்து திருநெல்வேலி போய் சேரணுமே. காற்று அது நல்லா தான் இருந்தது. கோவி தான் கொண்டு போய் காற்றடிக்க போகிறேன்னு சொல்லி கொண்டு போய் காற்றடிச்சு இருக்கிற காற்றை அடிச்சிட்டான். அந்த மிஷினுக்கும் நம்ம டயருக்கும் ஒத்துவே ஒரு மணிக்கான தெரில. சார் நீங்கள் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க, அப்புறம் அப்போ கொஞ்சம் ஏறணும். இதுக்குன்னு ஒரு காற்றடிக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப காற்றடிக்கிறதுக்கு திரும்ப அடித்தாலும் ஏற மாட்டேங்குது. இது என்னடா சோதனை? அப்புறம் ஜெபத்தில் காற்றடிச்சு வீடு வந்து சேர்ந்தோம். ஆமாம், சில நேரங்களில் நம்ம எப்படி இல்லாமல் முயற்சி பண்ணுறோம். ஆமாம், அப்புறம் ஆண்டவரே உமக்காக ஒளி செஞ்சுட்டு வாரோம். காற்று இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நாங்கள் 4-5 பேர் வேறு இருக்கோம். காற்று இல்லாமல் எப்படி வர முடியும்? சிங்கிளானாலும் ஓட்டி வந்துடலாம், காற்று இல்லாமல் எப்படி வர முடியும்? தான் அப்புறம் தேவ பிரசன்னம் தான் எங்களை தாங்கி வீடு கொண்டு சேர்த்தது. அல்லேலூயா. அப்புறம் இன்னைக்கு காலில் போய் காற்றடிச்சா ஒழுங்காக நினச்சிது, ஏறி நிற்கிது. அப்போ ஏதோ ஒரு பிசாசு தான் வந்து காற்றை குடிச்சுதா என்னவோ தெரியல. நான் சொல்கிறேன், நம்ம தேவ பிரசன்னம் லீக் ஆகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அந்த லீக் ஆகாமல் எப்படி அடைச்சி நிப்பாட்டேன்? என்னுடைய கேள்வி, லீக் ஆகாமல் எப்படி அடைச்சி நிப்பாட்டேன்? உங்களுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட பேசினாரா இங்கிலீஷில் பேசுவார்னு தெரியும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஆமாம், கன்சிஸ்டன்சி. எனக்கு இது ஒரு புது வார்த்தை. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். வாட் இஸ் தட் கன்சிஸ்டன்சி? வெரி குட், வெரி குட். வேறு காற்றை கரெக்டாக வைக்கணுமா? தன்மை கரெக்டாக இருக்குமா? சரி, பாதி வந்துட்டேன். வேறு கன்சிஸ்டன்சி. எனக்குமே இது புது வார்த்தை தான். ஸ்தோத்திரம். நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், நிலைத்தன்மை அப்படின்னு அதில் போட்டிருந்தது. அப்புறம் பைபிளில் தேடி பார்த்தேன், இடைவிடாமை அப்படின்னு போட்டிருந்தது. தேவ பிரசன்னத்தை நம்மிலே காத்துக்கொள்வதற்கு நல்ல செயல்களில் ஒரு கன்சிஸ்டன்சி அவசியமாக இருக்கிறது.
அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு ஆண்டவருக்காக பாடுவேன்னு தீர்மானம் எடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை ஒழுங்காக தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தால் தேவ பிரசன்னம் பஞ்சராகாமல் லீக் ஆகாமல் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் யூ ஆர் கோயிங் த்ரூ எ கன்சிஸ்டிங் ப்ராசஸ், ஸோ தேர் வில் பி நோ லீக்கேஜ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் லீக் ஆவதற்கான வாய்ப்பே இருக்காது. பிகாஸ் யூ ஆர் அண்டர் கோயிங் எ கன்சிஸ்டிங் குட்னஸ். ஒரு நன்மையான விஷயத்தை தொடர்ந்தேச்சியா இடைவிடாமல் நிலைத்தன்மையோடு செய்கிறபடினால் கன்சிஸ்டன்சி, CONSISTENCY, கன்சிஸ்டன்சி. அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர் ஆண்டவர் இப்படிலாம் பேசுவார். ஆண்டவர் பேசினால தான் சொல்கிறேன் அவன்கிட்ட. நமக்கே தெரியாத கூட ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதானே. தொடர்ந்தேச்சியா சில வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடருகிறதா இருந்தால், நிலைத்தன்மை கொண்டிருந்தால், இடைவிடாமல் இருந்தால் தேவ பிரசன்னம் லீக் ஆகாமல் இருக்கும். தேவ பிரசன்னம் உங்கள் மலைகளை உருக்குன்னு சொன்னேன். இப்போ அந்த தேவ பிரசன்னத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியையும் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுனால உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு என்ன எதிர்பார்ப்பு? என் பிள்ளைகள் டெய்லி என்கிட்ட வரணும், ரெகுலராக என்கிட்ட வரணும். ஆனால் பிசாசுனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? டெய்லி என்னத்தை போய்கிட்டு இருக்க, ஒரு நாள் மொத்தமாக போய் ஜாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துருப்போம். பிசாசு ஒரு நாள் 10 அதிகாரம் படிச்சல, சரி விடு, 10 நாள் கேப் விடு. ஒரு நாள் 12 மணி நேரம் ஜபத்துக்கு போயிட்டல, அப்புறம் விடு, ஒரு 10 நாள் என்ன செய்ய வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம். இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 10 நாள் சாப்பாடை ஒரு நாள் ஒன்றா சாப்பிட்டு அப்புறம் 10 நாள் சாப்பிடாம இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி முடியுமா? அது எவ்வளோ கொடுமையானது, கடுமையானது. தட் இஸ் நாட் கன்சிஸ்டன்சி. அது இடைவிடாமை அல்ல. ஒரு நாள் ஒரு பாட்டு பாடினாலும் இயேசுவுக்காக நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு சொல்லி போய் அந்த நேரம் வந்த உடனே போய் ஸ்தோத்திரம். ஆமாம், சொல்லலாம் பாட்டு பாடணுங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு புஸ்தகம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. பாட்டு புஸ்தகம் வாங்கி 4 நாள் உற்சாகமாக பாடுறது, 5ஆம் நாள் பாட்டு புஸ்தகம் ஒரு பக்கம் கிடக்கும், இவா ஒரு பக்கம் கிடப்போம். உற்சாகத்தில் பாட்டு புஸ்தகம்லாம் வாங்கினது சந்தோஷம்தான். ஏன்னா நான் அந்த டேமரின்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த டேமரின் இப்போ ஆற்றுல வெளில நேற்று சரி நானாக ஒரு மூடு வந்து ஒரு பாட்டு பாடலாமே சொல்லி டேமரினை தேடினேன். அப்போ தான் பாஸ்டர் அது வெள்ளத்தில் போய் எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் டேமரின் எடுத்து பாட்டு பாடினா ஆமாம் கர்த்தர் அவ்வளோ சந்தோஷப்படுவார், பிசாசு அவ்வளோ டென்ஷன் ஆவான். மறுபடியும் அதை ஆரம்பிக்கணும், மறுபடியும் அதை தொடர வேண்டும். தேர் ஷுட் பி எ கன்சிஸ்டன்சி இன் ஆல் குட்னஸ். சகல நன்மைகளிலும் ஒரு தொடர்ச்சி என்ன செய்யட்டும், இன்று முதல் ஆரம்பமாகட்டும். அல்லேலூயா. அந்த ஒரு கண்டினியூட்டி உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகும். 9 மணி குடும்ப ஜபம், நினச்சா வருவேன், முடியாட்டா விட்டுருவேன். தட் இஸ் நாட் கன்சிஸ்டன்சி. அது நிலைத்தன்மை அல்ல. 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கியம், முடிஞ்சா வாரேன். ஆமாம், திருச்செந்தூரில் நம்ம துரை பிரதருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டு பஸ்ஸை ஓட்டிகிட்டே இருப்பார். முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் நான் ஆண்கள் ஐக்கியத்தில் என்ன செய்வேன், இருப்பேன். எவ்வளோ நல்ல காரியம். ஸ்தோத்திரம். எனக்கு வர முடியாது தான், நான் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன் தான், ஆனாலும் ஆண்கள் ஐக்கியத்தில் நான் இருப்பேன். முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் ஐ வில் பி கன்சிஸ்டன்சி இன் த குட்னஸ். அந்த நன்மையிலே நான் தொடர்ந்து நிலைத்திருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனால் பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதே டாக்டிக்ஸ் தான். ஏவாள் ஏக்கா இங்கே வாங்க, எதுக்கு டெய்லி கர்த்தர் வருவார், பகலின் குளிர்ச்சியான வேலையில் வருவார், அவர் உங்களுக்கு போதிப்பார், நீங்கள் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு எதுக்கு? நாங்கள் ஒரு நாள் அவளை போல் நினைச்சணும், அவர் பேசுகிறத கேட்க கேட்க ஒரு நாள் நாங்கள் யாரை மாதிரி மாறணும், தேவனை போல் மாறணும். இந்த ஏவாளை தேவனை போல் மாறினதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இங்கே வாங்க,
நான் ஒரு பழத்தை சொல்கிறேன், அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யார் மாதிரி ஆயிடலாம். வெரி சிம்பிள். யூ டோன்ட் வாண்ட் டு பி கன்சிஸ்டன்சி. பகலின் குறிச்சியான வேளையில் அவர் வருவாராம், ஆதாமும் ஏவாளும் அவர் பாதத்தில் போய் உட்காருவாங்களாம், அவர்களோடு தேவன் பேசிக்கொண்டே இருப்பாராம். இதன் மூலமாக ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் யார் மாதிரி மாறுவாங்களாம். இவ்வளவு எதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி? எதுக்கு இவ்வளோ நாளாக டெய்லி போட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும்? வாங்க ஒரே நாளில் வேலையை முடிச்சு தரேன். இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டா நீங்கள் ஒரே நாளில் யார் மாதிரி ஆயிடலாம். அப்படி ஒரு பழம் டவுனில் விற்கலாம். எத்தனை பேருக்கு வேணும்? பரவாயில்ல, தெளிவாக தான் கேட்குறீங்க. என்ன ஏன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறோம்? அதுதான் தேவனுடைய வழி. ஏன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நற்கிரியைகளில் வளர்க்குறோம்? அதான் உங்களை வளர்க்கிற விதம். ஸ்தோத்திரம். தட் இஸ் நோன் அஸ் கன்சிஸ்டன்சி. ஆனானப்பட்ட இயேசுவே பிதாவின் மடியிலிருந்து இறங்கி உலகத்துக்கு வந்தாலும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வளர்ந்து பூரணமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு போனார். அவரெல்லாம் 30 வருஷம் காத்திருக்கணுமா ஊழியத்துக்காக? வந்து இறங்கின உடனே 2 வயசு 3 வயசில் மிராக்கிள் பண்ணிட்டானா என்ன? முடியுமா முடியாதா? முடியும். ஆனாலும் அடங்கு. ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இரு. அல்லேலூயா. நீங்க உருவாக்கப்படணும், நீங்க ஊழியர்கள் ஆகணும், நீங்க இயேசுவை போல மாறணும். இட் நீட்ஸ் அ கன்சிஸ்டன்சி. ஏன் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரணும்? ஒரு மாசத்துல ஒரு நாள் திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டானே. உன் கன்சிஸ்டன்சியை பிசாசு உடைக்கிறான், உன் நிலைத்தன்மையை பிசாசு உடைக்கிறான். தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் 7 நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு நாள். நீ என் சமூகத்துக்கு வந்து நில்லு, அங்கே நான் உன்னோட பேசுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், போதிப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும். மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் தானே, அதைத்தானே திரும்ப திரும்ப பேச போகிறாரு. சரி, யூடியூப்பில் கேட்டுக்குவோம், ஆன்லைனில் பார்த்துக்குவோம். தட் இஸ் நாட் கன்சிஸ்டன்சி. அது நிலைத்தன்மை. நான் சொல்ல பிசாசனுடைய தந்திரம் உன் நிலைத்தன்மையை உடைப்பது, உன் இடைவிடாமையை உடைப்பது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கருக்கு நிருபம் எழுதும்போது அவர் இந்த கன்சிஸ்டன்சியை குறித்து அவ்வளவு தெளிவாக சொல்கிறார். பார்த்துக்கோங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடாமல் விசுவாசிகளாகிய உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தெசலோனிக்கே சபையாரே, உங்களை நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு அப்போஸ்தலனுடைய நினைவில் நீங்கள் வருவது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க மேய்ப்பனுடைய நினைவில் நீங்கள் நிற்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்க பாஸ்டருடைய நினைவில் நீங்க வந்து போவது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? டெய்லி உங்க பேரெல்லாம் கூட சொல்லி ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் எங்க ஜெப நேரத்தில் நீங்க நினைவில் வருவீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல நினைவா இருக்கிறார் என்று சொல்கிறேன். உங்களை குறித்ததான நினைவுகளை ஆண்டவர் தருவாரானால் நீங்கள் பாக்கியவான்கள். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் உங்களை குறித்த நினைவுகளை உடையவர்களாக இருப்பார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் இடைவிடாமல், தெசலோனிக்கே சபையாரே, நான் இடைவிடாமல் உங்களை நினைக்கிறேன். நான் கொரிந்து சபை பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு சபை உருவாக்கினேன், எபேசு பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு சபை உருவாக்கினேன். நான் இப்படி பல சபைகளை உருவாக்கிக்கிட்டு போனாலும் உங்களை குறித்து நான் இடைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கிறேன். தட் இஸ் கன்சிஸ்டன்சி. அந்த நினைவுகள் அந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நினைவுகள் அந்த விசுவாசிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய நினைவில் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய கண் பார்வையில் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. டு கீப் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தை எப்போதும் காத்துக்கொள்வதற்கு நற்காரியங்களில் ஒரு நிலைத்தன்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் செய்கிற நற்காரியம் எதுவாக இருந்தாலும் சரி,
let there be a consistency. அதில் ஒரு நிலைத்தன்மை இருப்பதாக. 40 நாள் ஜெபம் பண்ணுவேன், 25வது நாள் நான் வரமாட்டேன், என்ன எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிப்போச்சு, அந்த வேலையாகி போச்சு, இந்த வேலையாகி போச்சு. ஒரு விக்கிரகாரன் 40 நாள் விஷயத்தில் எப்படி இருக்கான்? ரொம்ப வைராக்கியமாக இருக்கான். நம்ம எவ்வளோ அதிகமாக நிலைத்தன்மையில் குலைக்கப்படுகிறோம், நிலைத்தன்மை எவ்வளவு உடைக்கப்படுகிறது. இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், நிலைத்தன்மைக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நற்கிரியைகளில் நீங்கள் நிலை கொண்டிருப்பீர்களானால் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. That is a great close relationship between consistency and the presence of God. தேவ பிரசன்னத்திற்கும் நிலைத்தன்மைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நற்கிரியைகளில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதுக்காக நீங்கள் தப்பான விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம். ஆமாம், அதை வெட்டுங்க, அதை உடைங்க, அதை மலையாய் பாருங்கள், அது உருகும்படி செய்யுங்கள். நன்மையானவைகளில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அடுத்தது அதே பவுல் தெசலோனிக்கருக்கு சொல்லும்போது சொல்றாரு, 4ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்றோம்? விண்ணப்பம். ஆமா, முதல்ல நான் என்ன செஞ்சேன்? நினைச்சேன். விசுவாசிகளே, சபையே, முதல்ல நான் உங்களை என்ன செஞ்சேன்? நினைச்சேன். இப்போ நான் என்ன செய்யறேன்? உங்களுக்காக ஜெபிச்சேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. ஆமா, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1:4. எங்கள் ஜெபங்களில் 1 தெசலோனிக்கேயர் 1:4 எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, அந்த வேர்ட் இடைவிடாமல் ரவுண்ட் போட்டுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இடைவிடாமல் உங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. உங்களுக்காக இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர், பாஸ்டர், அப்போஸ்தலர் கிடைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம், அது இடைவிடாமல், அதுதான் அந்த பிரசன்ஸை காத்துக்கொள்வதற்கான பெரிய வழி. சமூகத்தில் இடைவெளி இருக்கும், ஆனால் பிரசன்னத்தில் இடைவெளியே இருக்காது. ஆமாம், இடைவெளி விட்டால் மறுபடியும் இது என்னவாய் மாறிடும்? சமூகமாய் மாறிடும். ஒரு கோழி 4 முட்டை போட்டு அந்த முட்டை மேலே ரெக்கையை விரித்து வந்து உட்காரும். அப்படி உட்கார்ந்தா அந்த முட்டையை என்ன செய்ய போகுதுன்னு அர்த்தம்? பொரிக்க போகிறது. பொரிக்கன்னா ஆம்லேட் பொரிக்கல, குஞ்சு பொரிக்க போகிறது. தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இந்த கோழி அப்பப்போ ஒரு 3 வாக்கில் அப்படி எந்திரிச்சு போய் அந்த குப்பையை கழுவிட்டு வரேன், இந்த வாட்ஸ்அப்பை நோண்டிட்டு வரேன், அந்த முக்கியமான கால் என்னென்னு பேசிட்டு வரேன் இங்கே சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம். இப்படி அந்த கோழி நிமிஷத்துக்கு 4 தடவை எந்திரிச்சு போயிட்டு வந்துன்னா முட்டை என்னத்துக்காகும்? கூ முட்டை ஆயிரும். ஒரு கோழிக்கும் கோழி முட்டைக்குமே கன்சிஸ்டன்சி இவ்வளவு அவசியமாக இருக்குன்னா, அதுவும் 21 நாள் அந்த கோழி அந்த முட்டையின் மேலே என்ன செய்யணும்? உட்காந்துக்கிட்டே இருக்கணும். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, தேவனுடைய சூட்டில் இருப்பது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவ பிரசன்னத்தில் ஒரு சூடு இருக்கும். அந்த சூட்டை நீங்கள் தாங்கி தனித்து இருப்பீர்களானால் அந்த சூடு உங்களை உருவாக்கும், அந்த சூடு உங்களை உருமாற்றும், அந்த சூடு உங்களை உயிர்ப்பிக்க செய்யும், அந்த சூடு உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணும். அல்லேலூயா. அந்த சூடு உங்கள் மலைகளை உருக்கும், அந்த சூடு உங்கள் பர்வதங்களை உருகி போக பண்ணும். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆழ்பலத்தால் பணபலத்தால் சாதிக்க முடியாதது எல்லாவற்றையும் தேவ பிரசன்னத்தில் உண்டாகிற சூட்டினால் நீங்கள் சாதிக்க முடியும். That is called the presence of God. அதுதான் தேவ பிரசன்னம். ஆமாம், தமிழ் எவ்வளோ நல்ல தமிழ்னு. தேவ சமூகம், தேவ பிரசன்னம். பாருங்கள், இங்கிலீஷில் ஒரே தான், காட்ஸ் பிரசன்ஸ். அவனுக்கு இவ்வளோ புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஒரு உண்மையில தமிழ் தாங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறக்க செய்தீரே உமக்கு. தமிழில் எவ்வளோ நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்களா. கர்த்தரே தமிழை நேசிக்கிறார். அதனால இந்திய மொழிகளில் முதலாவது வேதம் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எந்த மொழி? தமிழ் மொழி. சீகன் பால்க் அப்படிங்கிறவர் தமிழில் பைபிளை மொழிபெயர்க்கிறார். தமிழில் இருந்து தான் இந்திய பிற மொழிகளில் வேதம் என்ன செய்யப்பட்டது? மொழிபெயர்ப்பு உண்டானது. முதல்ல தமிழில் வேதம் மொழிபெயர்ப்பு வருவதற்கு தேவனே சித்தமுள்ளவராக இருந்தார்.
காரணம் தேவன் தமிழ் மொழியை நேசிச்சார். The word God gives me is consistency. ஹல்லேலூயா. ஆண்டவர் மொழி பேதம் உள்ளவர் அல்ல, ஆனால் நம்முடைய தமிழ் மொழி மேலானது என்று உங்களுக்கு சொல்கிறேன். நிலைத்தன்மை, இடைவிடாமை, நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நிலைத்தன்மை, இடைவிடாமை. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், விசுவாசிகளை நான் தொடர்ந்து நினைக்கிறேன், விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அதே 1 தெசலோனிக்கேயரில் திரும்ப சொல்லுவார், நீங்கள் அந்த ஜெபத்தை குறித்து. ஆனால் இன்னொரு விஷயங்க, இந்த ஜெபம் விஷயம் பவுல் மட்டுமல்ல, தெசலோனிக்கா சபைக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்தை பற்றி பேசும்போதெல்லாம் வேதம் இந்த ஜெபத்தை குறித்து எப்படி தெரியுமா சொல்லுது? கொலோசியர் 4:2 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கரெக்டாக எடுத்து வச்சிருந்தீங்களோ? இடைவிடாமல், ப்ரே இன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இங்கிலீஷ் பைபிளில் ப்ரே வித்தவுட் சீசிங் அப்படி இருக்கா? ரெடியில் எப்படி இருக்கு? கொலோசியர் 4:2 செட் ஃபாஸ்ட் இன் ப்ரேயர், நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் நிலைத்திருக்கணும். நம்ம இப்போ தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்கு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கேப்பே விடாமல் அடிங்க ஜெபத்தில். ஆமாம், இடைவெளியே இல்லாமல் என்ன பண்ணிகிட்டே இருங்க. அது எப்படி பாஸ்டர்? ஆமாம், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பது. எங்கே பஸ்ஸில் ஏறலாம், கம்பியை பிடிச்சி நிற்கலாம், ஆனால் உங்கள் ஆவி யாரோட பேசிகிட்டே இருக்கட்டும்? ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கட்டும். அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் பஸ்ஸில் இருந்தாலும் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலும் ஆண்டவரோட பேசிகிட்டே போங்க. ஒருத்தன் உங்களை பார்த்தோம்னா இவன் என்ன லூஸா அப்படின்னு சொல்லட்டும். அப்படி என்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் தேவ பிரசன்னம் உங்களிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. மற்றவங்க உங்களை பார்த்தாங்கன்னா இவன் என்ன கிறுக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்படி என்ன சொல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். அப்போ உங்க அவ்வளோ பேரையுமே கிறுக்குன்னு சொல்கிறாங்களா? ஜெபத்தில் ஒரு கன்சிஸ்டன்சி. உங்கள் கன்சிஸ்டன்சியின் அளவை பொறுத்து பிரசன்னத்தின் அளவும் உங்கள் பேரில் இருக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஜெபம், எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு உள்ள உறவை காத்து நிற்கிறது. steadfast in prayer. அப்படி தானே போட்டிருக்கு கொலோசியர் 4:2. continue steadfast in prayer. ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர் நமக்கு. இனிமேல் நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி இறங்கி வரும். அல்லேலூயா. நீங்கள் அதே தெசலோனிக்கேயர் 5:7 வாசிங்க பார்ப்போம். 5:17. 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் பவுல் என்ன சொல்றாரு? கொலோசியருக்கு சொன்னாலும் தெசலோனிக்கேயருக்கு சொன்னாலும் ஜெபம் என்ற விஷயம் வரும்போது அப்படி எப்படி சொல்றாரு? ஆமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருங்கள், ஜெபத்திலே நிலைத்திருங்கள். ஜெபம்ங்கிற விஷயம் வரும்போது அங்கே இடைவிடாமல் ஆண்டுடைய பெரிய கிருபை. என்னுடைய வாலிப நாட்கள் இருந்து என் பலனெல்லாம் ஓஞ்சி போகிற அளவுக்கு நான் கர்த்தருக்காக ஓடுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் என்னை கர்த்தர் வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தெம்பு, நம்ம பலம் எல்லாம் இயேசுநாதருக்காக கரைஞ்சி செலவாகி போய் நம்ம ட்ரவுன் ஆகிற வரைக்கும் இயேசுக்காக ஓடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமாம், அவர்களுடைய சரீர ஆரோக்கியமோ அவர்களுடைய சந்ததியோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் பலத்தை நாங்கள் முழுசும் தேவனுக்கு என்ன பண்ணுறோம்? இனிமேல் நம்ம வண்டி ஓடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இயேசுக்காக என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு 12 மணி நேரம், அங்கே ஒரு 7 மணி நேரம் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போனோம், அப்புறம் வந்து படுத்துக்கிட்டோம். இல்லை, இயேசுவுக்காக தொடர்ந்து ஓடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவுக்காக தன் பலனை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள், இயேசுநாதருக்காக தன் பணத்தை கொடுக்கிறவர்கள், இயேசுவுக்காக நேரத்தை கொடுக்கிறவர்கள், இயேசுவுக்காக தன் உழைப்பை கொடுக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அவங்கள இயேசுநாதர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் சொல்ல ஆசீர்வாதம் கூட ரெண்டாவது. அது எத்தனை பெரிய பாக்கியம். உலக வேலைக்கு போய் வயிற்றுக்காக நான் 8 மணி நேரம் கிடந்து நினைச்சேன், வேலை செஞ்சேன். பிழைப்புக்காக நான் கிடந்து 8 மணி நேரம் வேலை செய்ய. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை நாங்களாம் வயிற்று பிழப்புக்காக நான் வேலை செய்கிறேன்டா, நீ அப்படி இல்லை, கர்த்தருக்காக செய்கிறாய், சோர்ந்து போகாமல் ஓடு. நான் வயிற்று பிழப்புக்காக ஒரு கவர்மெண்ட்டில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன். நீ அப்படி அல்ல, இயேசுவுக்காக வேலை செய்கிறாய்.
நீ தொடர்ந்து ஓடு. எங்கள் அம்மா இல்லை, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை. நான் சொல்கிறேன், இயேசுவுக்காக நம்ம ஓடுவதும் பிரயாசப்படுவதும் எவ்வளவாக இருக்கிறது. அதுவும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பது, பலனெல்லாம் கரைந்து போகும் வரைக்கும் ஓடுவது. இதை நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவுக்காக ஓடுகிற ஓட்டம். let there be a consistency in the race. இயேசுவுக்காக ஓடுற ஓட்டத்தில் ஒரு நிலைத்தன்மை, ஒரு தொடர்ச்சி இருப்பதாக. அல்லேலூயா. நீ ஆண்டோட சொல்லணும், ஆண்டோட கேட்கணும், எனக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சந்ததியை குறித்தோ எங்கள் இதை குறித்தோ கவலைப்படலை. ஏன் தெரியுமா? இவ்வளோ ஓடின ஆட்களை இயேசு கைவிடுவாரா? இவ்வளோ ஓடுற ஆட்களுக்கு இயேசு குறை வச்சிருவாரா? அவர் பார்த்துக்கிட்டியா? இதுக்கு மேலே குறை வச்சாருன்னா யாருக்கு தான் கேவலம்? ஆமாம். இவன் காலமெல்லாம் இயேசு இயேசுன்னு ஓடினான்ப்பா, இப்போ இப்படி கிடக்காம்பா, யாருக்கு தான் கேவலம்? அவருக்கு தான் கேவலம். போயிட்டு போகுது போ. நான் எப்படி பேசுவேன்? திருப்பி விட்டுற மாட்டேன். ஒரு நிமிஷம் சொல்லட்டுமே. யாருக்கு தான் அது, யாருக்கு தான் வலிக்கணும்? நான் வந்து நேற்று வந்த மனுஷன் நம்ம புல்லுக்கு சமானம். அவரு 6000 வருஷமாக உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அவருக்கென்று பிரயாசப்பட்டவர்கள் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் ஓட வேண்டாம். இருக்கிற இடத்துல 9 மணிக்கு நெட்டை ஆன் பண்ணி குடும்ப ஜபத்துக்கு வந்தாலே பெரிய விஷயம். ஒரு நாள் வர்றது 4 நாள் காணோம், 2 நாள் வருவது 8 நாள் காணோம். let there be a consistency in all the goodness. நன்மைகளில் ஒரு தொடர் இருப்பதாக. அதுலேயும் ஜெபிக்கிற விஷயத்தில் பவுல் மறுபடியும் சொல்கிறாரு, எல்லா சபைகளுக்கும் சொல்கிறாரு, ஒரு தொடர்ச்சி இருப்பதாக, நிலைத்தன்மை இருப்பதாக, கன்சிஸ்டன்சி இருப்பதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறாரு, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2. இதில் தெசலோனிக்கேயருக்கு மட்டுமே இந்த கன்சிஸ்டன்சியை குறித்து அவ்வளோ பேசுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, வசனத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு கன்சிஸ்டன்சி மாத்திரமல்ல, உங்களை நினைச்சு நான் துதிக்கிற துதியில ஒரு கன்சிஸ்டன்சி. அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இடைவிடாமல் உங்களை நினைச்சு துதிக்கிறோம். முதல்ல என்ன செய்யறோம்? உங்களை இடைவிடாமல் நினைக்கிறோம். 2வது உங்களை இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போ இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல துதிக்கிறோம். நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இவ்வளவுக்கும் நீங்க திருந்தாட்டா, அது பவுல் சொல்லல, நானா சொல்றேன். ஒரு விசுவாசியை இவ்வளவு தூரம் நினைச்சு ஜெபிச்சு உன்னை நினைச்சு துதிச்சு நீ இன்னும் ஒழுங்குக்கு வராட்டா என்ன செய்ய? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 5, 40, 41, 42 குறிச்சுக்கோமா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு ஓடுகிறேன்.
என்னதான் இடர்கள் வந்தாலும். 5:40 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அடித்து பிடித்து உதைத்து யார? அப்போஸ்தலர்களை, விசுவாசிகள் அல்ல, அப்போஸ்தலர்களை பிடிச்சு அடிச்சு உதைச்சு இனி இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எருசலேம்ல இனி இயேசுவை பத்தி பேசக்கூடாது. இந்தியாவில் அப்படிப்பட்ட நிலைமை வந்துன்னா நீங்களாம் என்ன செய்வீங்க? பாஸ்டருக்கே அந்த அடியா? எம்மாடி, அப்போ நான் அந்த திசை பக்கமே. அன்னைக்கு அப்போஸ்தலரை பிடிச்சு அடிச்சு உதைச்சு இனி இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால், அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானப்பட்டோம். இயேசுவின் பேரை சொன்னதுனால நாங்கள் அடிக்கப்பட்டோம், அவமானப்பட்டோம். இது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம், இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போய் தினந்தோறும் அண்டர்லைன் பண்ணுங்க தினந்தோறும் தேவ ஆலயத்திலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால தாங்க ஆதி சபை வளர்ந்தது. ஆமா, நீங்க ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுக்குள்ள இனி என்ன நினைப்பாங்க, இனி அவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுல்ல, இனி என்னன்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள, நான் சும்மா இயேசு பத்தி எல்லாத்தையும் சொன்னா இனிய ஒரு மாதிரி தப்பா நினைப்பாங்கல்ல. இப்ப மட்டும் என்ன ரொம்ப யோக்கியனா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை விட நீ இயேசுக்காக வாயை திறந்து பேசி உன்னை தப்பா நினைக்கிறது நல்லதுன்றேன். இப்போ மேலிருந்து வர்ற சூட்டோட இப்ப உள்ளுக்குள்ளதான் சூடு ஓவர் ஆயிட்டு இருக்கு. இயேசுவுக்காக பேச்சு ஏச்சி அடி வாங்குவதை பாக்கியம் என்று எண்ணினார்கள். அல்லேலூயா. நீ இயேசுகா வைராக்கியம் பாராட்டுறதுனால உங்க வீட்டுக்காரர் அடிக்கட்டுமே, இயேசுகா வைராக்கியம் பாராட்டுறதுனால உங்க மனைவி உங்களை மதிக்காம போகட்டுமே, அடுத்த ரூம்ல வந்து இயேசுவுக்காக ஒரு ஏச்சி, இயேசுவுக்காக ஒரு அடி. அப்போஸ்தலர்கள் அதை பாக்கியமாய் எண்ணினார்கள். அடிக்காம பிடிக்காம சொல்லி நிறுத்தல. சர்ச்சில், வீட்ல, ரோட்ல, காட்டுல உபதேசம் பண்ணினார்கள். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் பார்க்கணுமே. அல்லேலூயா. அங்க சரியில்லை, இங்க ஃபேன் இல்ல, அங்க அப்படி இங்க இப்படி. இயேசுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் மாறுவோம். நிலைத்திருத்தல் என்பது சற்று கடினம் தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர். அப்படின்னா நன்மை செஞ்சா என்ன வரும்? தப்பு பண்ணா என்ன வராது? தப்பு பண்றதுக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க சொல்லல, நன்மை செய்யறதுக்கு சோர்ந்து போ. ஏன்னா நன்மை செஞ்சா என்ன வரும்? ஆமா, ஸ்தோத்திரம். நீ படம் பார்த்துட்டு இருக்கும் தூக்கம் வராது, ஆனா பிரசங்கம் கேட்டா நல்ல நிலத்தை உழுது விதையத்தான் விதைச்சு வந்திருப்பீங்க. மறுநாள் வந்தா களை முளைச்சு. நான் களைய விதைக்கவே இல்லையே. நீ விதைக்கவே வேண்டாம், அதுவா என்ன செய்யும்? முளைக்கும். அதுக்கு ஒரு ஆள் வந்து என்ன செய்ய வேண்டாம்? நன்மை செய்யறதுக்கு தான் ஒரு முயற்சி வேணும். தீமை உண்டாகிறதுக்கு என்ன வேண்டாம்? முயற்சியே வேண்டாம். ஆமா, உலகம் அப்படிதான் இருக்கு. பட் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் பைபிளை மூடிட்டேன், நீங்களும் மூடிடலாம். இன்னைக்கு
ஒரு தீர்மானம் எடுப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மை செய்கிறதுல ஒரு வைராக்கியத்தோடு நான் நிலைத்திருப்பேன். பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவேன். தேவனுடைய வழிகளில் நடக்கிறதுனால உண்டாகிற உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. லாபமான காணிக்க போடணும், டைம் இல்லை, ஆசனா ஆராதிப்பதற்கு. பாருங்க, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட நான் ஓடுறேன். இன்னைக்கு வேலைக்கு போனா 500 ரூபா சம்பளம், 500 ரூபா வேண்டாம், இயேசுவை தேடி போறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, தயாபரரே, உமக்கு நன்றி. நல்லதொரு தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இடைவிடாமல் ஜெபிக்க, இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க, தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்வதற்கு கோழி எப்படி தன் முட்டையின் மேல் 21 நாட்கள் இடைவிடாது தரித்திருந்து ஒரு ஜீவனை உலகத்திற்கு கொண்டு வர அது தன்னை தியாகம் பண்ணி காத்திருக்கிறதோ, அதே போல இந்த சரீரத்திலிருந்து நம்முடைய ஆத்துமா தேவனோடு தங்கி தாவரிப்பதற்கு நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற கொஞ்ச காலம் இடைவிடாமல் கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்வோமானால் நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். நாம் பாக்கியவான்களாய் மாறுவது மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் பாக்கியவான்களாய் மாற்றுவதற்கு தேவன் நமக்கு கிருபையை கூட்டி வழங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அப்பா, நான் இன்று கேட்டதான நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா, இந்த பிரசன்னத்தை நான் வாழ்நாளெல்லாம் காத்துக்கொள்ள என் மேல் கிருபையாயிரும், என் மேல் இரக்கமாயிரும் என்று வாய் திறந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் காத்துக்கொள்ள என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிருப்பீராக. இதற்காகவே சபையிலே 5 மணி ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் தகப்பனே, அப்பா, அனுதினமும் 9:30 மணி 9லிருந்து 9:30 மணி வரையிலும் அப்பா குடும்ப ஜெபத்திற்கென்று நேரங்கள் ஒதுக்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து ஆண்களும் ஐக்கியப்படும்படிக்கு 10லிருந்து 10:30 மணி வரையிலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 வேளைகளிலும் நாங்கள் இடைவிடாததில் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதற்குரிய ஏதுக்களை எங்களுக்கு உண்டு பண்ணி தருவீராக. அதற்குரிய வாய்ப்புகளை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கு சென்றாலும், என்ன பேசினாலும், என்ன செய்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் வழி விலகி போய்விடாதபடிக்கு தேவனுடைய பலத்த கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா. அப்பா, உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பிரசன்னத்தை காத்துக்கொள்வதற்கு தம்முடைய பிள்ளைகள் அப்பா உள்ளத்திலே நீர் பேசின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரசன்னத்தை வாழ்நாளெல்லாம் காத்துக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாளில் ஆண்டவரே, தம்முடைய
நம்முடைய பிள்ளைகள் பிழைத்திருப்பதற்குரிய பலன், சுகம், ஆரோக்கியம் கொடுத்து அப்பா தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினேன். அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தே அவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய ஊழியத்திற்கென்று விதைத்திருக்கின்றதான இந்த விதைப்பை தேவனின் கண்ணோக்கி பாரும். இதன் பலனை 1000 மடங்கு தம்முடைய பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. அதை தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே குறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடுவீராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. தொடர்ந்து தகப்பனே மறுபடியும் நாங்கள் ஒருமித்து கூடி வருவரையிலும் உம்முடைய ஆளுகை தம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் இருப்பதாக. இன்று மாலை கூட்டங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் இருதயத்தின் வாஞ்சி விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும். இந்த நாளில் வந்தவர்கள் தகப்பனே இந்த நாளில் பெற்றுக்கொண்ட இந்த அன்பின் மேன்மையின் பிரசன்னத்தின் வழிநடத்துதலை இன்று வராத பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் கூட நீர் இந்த நிறைவை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியும் தகப்பனே உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறதா உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியம் பேசின மகனே அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, தேசங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே பலன் இருக்கிற வரைக்கும் நீர் எங்களுக்கென்று வைத்து வைத்திருக்கிற அப்பா அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடி உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதார். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆண்டவருடைய வருகை பிறந்த சகல நாட்கள் நம்மோடு கூட தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்து சொல்லி கடன் சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.